الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وما أرسلناك إلا كافة للناس. وقال النبي صلى الله عليه وسلم: لا يبغل العرب إلا المنافق، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் நபியின் பிறப்பும் அகிலத்தின் செழிப்பும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பூமியிலே உதயமாகிற செய்தியை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் நாயகத்தை உருவாக்கியதை போன்று அல்லாஹ் வேறு யாரையும் உருவாக்கவில்லை. பெருமானார் எங்கே பிறக்க வேண்டும் என்று ஒரு ஏற்பாடு செய்வார். அதிலே அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பூமி மக்கத்துல் முக்கர்ரமா. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லோருமே காணக்கண் கோடி வேண்டும் காபாவை, காபாவை எப்படியாவது அங்கு சென்றுவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற, உலகம் தோன்றிய நாளிலிருந்து கியாமத் நாள் வரை அல்லாஹ்வின் பாதுகாப்பை பெற்ற பட்டணம் மக்காவை தவிர வேறு எதுவும் இல்லை. உலகம் தோன்றிய நாளிலிருந்து கியாமத் நாள் வரை அங்கிருக்கிற பசுமையான இலைகளை யாரும் எடுக்க முடியாது, பறிக்க முடியாது, அங்கு தவறுகள் செய்ய முடியாது. அது ஹரம், புனிதமான ஸ்தலம். ஏதாவது தவறு செய்தாலும் அதற்கு பெரிய பரிகாரம் உண்டு. இந்த புனித பூமியில் பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற இடம் சாதாரணமான இடமாக இருக்கக்கூடாது என்பது அல்லாஹ்வின் நாட்டம். உலகத்தில் தோன்றியிருக்கிற எல்லா நபிமார்களும் 6 பேர்களை சபிக்கிறார்கள். எல்லா நபிமார்களும். யார் 6 பேர்கள்? அஸ்ஸாயிது ஃபீ கிதாபில்லாஹ், இறை வேதத்திலே கூடுதல் குறைத்தல் செய்பவர்கள். அல்லாஹ்வினுடைய வேதம் குர்ஆனுக்குள்ள எக்ஸ்ட்ரா 4 ஜுஸுவை சேர்க்க முடியுமா? குர்ஆனுக்குள் இல்லாததை இருக்கிறது என்று எவன் கொண்டு வருகிறானோ, வேதங்களுக்குள் இல்லாததை இருக்கிறது என்று எவன் சொல்லுகிறானோ, அவனை உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களும் சபித்திருக்கிறார்கள். இரண்டாவது, அல் முகத்திபு பி கத்ரில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கலாக்கதிரை யார் பொய்ப்பிக்கிறார்களோ, அல்லாஹ் ஒருவருக்கு தலைவலி வர வேண்டும் என்று சொன்னால் அது நடந்தே தீரும். அல்லாஹ்வுக்கு கண் இருக்கிறதா, காது இருக்கிறதா, நாங்கள் எல்லாம் கலாக்கதிரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அவனை எல்லா நபிமார்களும் சபித்திருக்கிறார்கள். காரணம், கலாக்கதிரை ஈமான் கொள்வது நமக்கு வாஜிப், ஃபர்த். மூன்றாவது, அல் முஇஸு பிமா அதல்லல்லாஹ், அல்லாஹ் கேவலப்படுத்தியவனை கண்ணியப்படுத்துபவனை. அல்லாஹ் யாரையெல்லாம் கேவலப்படுத்தி இருக்கிறானோ அவர்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களை எல்லா நபிமார்களும் சபித்திருக்கிறார்கள். ஃபிரௌனை, நான் வாழும் பொழுது ஃபிரௌனை போட்டு வாழ வேண்டும் யாராவது சொன்னா அவனுக்கு சாபம் தான். நம்ரூதை போன்று நான் வாழ வேண்டும். அரபு நாட்டிலே ஒரு கவிஞன் இருந்தான், அஷாப். பள்ளிவாசலுக்கே வராத ஒரு கவிஞன். ஆனால் மனைவி எப்பொழுதுமே தொழுது கொண்டே இருப்பாள். மனைவிட்ட போய் அஷாப் சொன்னானா, இப்படியே நீ தொழுதுட்டே இருந்தேன்னு சொன்னா நீ இறந்ததற்கு பிறகு ரசூலுல்லாவோட இருப்ப, ஃபிரௌன் ரசூலுல்லாவோட இருப்ப, மூசா
அலைஹிஸ்ஸலாத்தோடு இருப்ப, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடு இருப்ப. எல்லாமே ஏழைகள். நான் பார் தொழுகிறதே இல்ல. நான் மௌத்தா போயிட்டா போனாலும் நம்ரூதோடு இருப்பேன், ஆமானோடு இருப்பேன், ஷத்தாதோடு இருப்பேன், அங்கும் பணக்காரர்களோடு தான் இருப்பேன் இங்கிருந்ததை போன்று என்று சொன்னான். நபிமார்களை கேவலப்படுத்தி அல்லாஹ் யாரை சபித்தானோ அவர்களை கண்ணியப்படுத்துபவர்களை நபிமார்கள் சபித்திருக்கிறார்கள். அல் முதில்லு பிமா அஸ்ஸபுல்லாஹ். நான்காவது, அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களை யார் சபிக்கிறார்களோ, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய ரசூல்மார்கள், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய சஹாபாக்கள், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய வலிமார்களை யார் சபிக்கிறார்களோ, யார் இழிவாக நினைக்கிறார்களோ அவர்களையும் மலக்குகள் சபிக்கிறார்கள், நபிமார்கள் சபிக்கிறார்கள். அஞ்சாவதாக, அல் முஸ்தஹில்லு பிமா ஹர்ரமஹுல்லாஹ். அல்லாஹ் ஹராமாக்கியதை யார் ஹலாலாக்குகிறாரோ அவர்களை எல்லா நபிமார்களும் சபிக்கிறார்கள். அல்லாஹ் வட்டிய ஹராமாக்கி இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயம் அதை ஹலாலாக்க முயற்சிக்கிறது. அதற்கு ஹலாலாக்குறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. போனஸ் சொன்ன ஹலாலாயிடுமா? இன்சூரன்ஸ் போனஸ் என்று சொன்னால் ஹலாலாகுமா? சைபர் பிரசன்ட் வட்டி என்று சொல்லி வண்டியை எடுத்தால் அது ஹலாலாகுமா? நகை அடகு வைப்பதற்கு பல பெயர்களை சொல்லி, எம்எல்எம் என்று சொல்லி, இல்லாத பெயர்களை சொல்லி ஹராமை எல்லாம் ஹலாலாக்குவதற்கு யார் முயற்சிக்கிறார்களோ, பெருமானாரை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். பெருமானார் தேன் சாப்பிடுகிறார்கள், மனைவிமார்கள் பேசிக் கொண்டார்களாம். அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஸைனப் உங்கள்ட்ட பெருமானார் வருவார்கள், உம்மு குல்சூம், உம்மு சலமா உங்களிடத்திலே பெருமானார் வருவார்கள். நாயகமே வாய் வாடையாக இருக்கிறதே என்று எல்லாரும் ஒட்டுமொத்தமா சொல்லணும். பெருமானார் வந்து பேசுகிற பொழுது எல்லா மனைவிகளும் சொன்னார்கள், வாயிலிருந்து ஏதோ துர்நாற்றம் வர்ற மாதிரி தெரியுதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள், எப்பொழுதும் மலக்குகளின் தொடர்போடு உள்ளவர்கள். பூமான் நபிகள் கோமான், இனிமேல் நான் தேனே சாப்பிட மாட்டேன் என்று நியத்து செய்கிறார்கள். வசனம் வந்து விடுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்கள் எப்படி ஹராமாக்கலாம்? அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கக்கூடியவர்களை எல்லா நபிமார்களும் சபிக்கிறார்கள். கடைசியாக பெருமானார் சொன்னார்கள், அல் முஸ்தஹில்லு லி ஹரமில்லாஹ். மக்காவில் ரத்தத்தை ஓட்டுவது ஹலால் என்று யார் நினைக்கிறாரோ, மக்கமா நகரத்தில் தவறு செய்வது ஹலால் என்று யார் நினைக்கிறாரோ அவர்களையும் உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களும் சபித்திருக்கிறார்கள். அப்ப இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமான பூமி. இந்த பூமியை தான் பெருமானாருக்கு அல்லாஹ் தேர்வு செய்கிறார். இந்த பூமியிலேயும் அரபியை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். பாஷையாக எல்லாமே அல்லாஹ்வின் தேர்வு. பாஷையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு, உலகத்தில் எத்தனையோ பாஷை இருக்கு, உலக பொதுமொழி என்று சொல்லுகிற ஆங்கிலத்தை பெருமானாருக்கு அல்லாஹ் தேர்வு செய்யவில்லை, தமிழை தேர்வு செய்யவில்லை, கன்னடத்தை தேர்வு செய்யவில்லை. உலகத்திலே 2000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்வு செய்த மொழி, தேர்வு செய்த பாஷை அரபு பாஷை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்பல் அரப ஃபகத் அஹப்பனி. யார் அரபியை பிரியப்படுகிறானோ அவன் என்னை பிரியப்பட்டவன் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆங்கிலத்தை நுனியாக்கிலே பேச வேண்டும் என்று எல்லோருமே ஆசைப்படுகிறோமே. ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படியாவது படிச்சுக்கறணும், நுனி நாக்கில இங்கிலீஷ் பேசணும், என் பிள்ளைகள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே. அன்புக்குரியவர்களே, பெருமானாரும் அல்லாஹ்வும் பிரியப்பட்ட பாஷை, பெருமானாருக்கு சொந்தமாக்கிய பாஷை அரபி. அதை என் மகன் நுனிநாக்கில் பேச வேண்டும் என்றாவது நினைத்ததுண்டா? அல்லாஹ் பிரியப்படுவானே, ரசூல் பிரியப்படுவார்களே என்றாவது நினைத்ததுண்டா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லா யப்கலுல் அரப இல்லா முனாஃபிக். அரபியை முனாஃபிக்கை தவிர வேறு எவனும் கோபப்பட மாட்டான். அரபியை ஒருவன் கோபப்படுகிறான் என்றால் அவன் முனாஃபிக் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் அரபியை பிரியப்படுங்கள். காரணம் 3 விஷயம் அதில் இருக்கிறது. நான் அரபி, பெருமானார் சொல்லுகிறார்கள், வல் குர்ஆன் அரபியுன். குர்ஆன் அரபி, உலகத்தில் இருக்கிற எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கிய பொதுமறை, உலகத்திற்கான திருமறை, அது அரபி. நாளை எல்லோரும் போய் இருக்கிற இடம் சொர்க்கம்,
நிரந்தரமாக இருக்கிற இடம் சொர்க்கம். அங்கே பேசப்படுகிற பாஷை அரபி. அதனால் நீங்கள் அரபியை பிரியப்படுங்கள். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து, சல்மான் நீ என்னை கோபப்படுத்தாதேன்னாங்க. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு பெருமானாரின் மீது ஆக காதல் கொண்டவர்கள். நாயகமே, உங்களை நான் கோபப்படுத்துவதா? என் வாழ்நாள் இருக்கிற வரை அது நடக்காது நாயகமே. உங்களை போய் நான் கோபப்படுத்துவேனா? பெருமானார் சொன்னார்கள், என்னை என்று நான் சொன்னது அரபியை என்றார்கள். நீ அரபியை கோபமாக நினைக்காதே சல்மான், அரபியை பிரியப்படு. நீ அரபியை கோபப்பட்டால் நீ என்னை கோபப்படுத்தியவன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்காவை தேர்ந்தெடுத்து, மக்காவிலேயும் அரபி பாஷையை தேர்ந்தெடுத்து, அந்த பாஷையிலேயும் பல லஹ்ஜாக்கள் உண்டு. இன்றைக்கு தமிழ்னு சொன்னாக்கா அந்த தமிழ்லயே பல தமிழ் இருக்கிறது. அது ரொம்ப பியூரா பேசக்கூடிய சென்னை தமிழ், ரொம்ப அழகா பேசுவான். தென்னகத்து தமிழ் இருக்கிறது, மதுரை தமிழ், திருநெல்வேலி தமிழ், அது ஒரு விதமான தமிழ். கோவை தமிழ், கொஞ்சம் தமிழ். இப்படி தமிழில் பல வகையான தமிழ். இதை போன்ற அரபி லஹ்ஜாவிலும் பல வகையான லஹ்ஜாக்கள் இருந்தது. அதிலே அல்லாஹ் அரபியிலும் கூட குறைஷி பாஷையை அல்லாஹ் தேர்வு செய்கிறார். இன்றைக்கு நாம ஓதிட்டு இருக்கிற குர்ஆன் இருக்கிறதே, லஹ்ஜத்தே குரைஷ், குறைஷிகளினுடைய அரபியை தான் இன்றைக்கு அந்த அமைப்பிலே தான் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. லஹ்ஜத்தே குரைஷ். காரணம் என்ன? அரபுகள் இயற்கையிலேயே நம்பிக்கையாளர்கள். அமீன். குறைஷிகள் மிக மிக நம்பிக்கையாளர்கள். அரபுகள்கிட்ட இயற்கையிலேயே அமானத்து இருக்கும், நம்பிக்கை இருக்கும். நம்ம சமுதாயத்தில் ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன்பான்னு சொன்னா, எந்த எழுத்தும் இல்லைன்னு சொன்னா, இவன் ஜேப்பில் வச்சுக்கிட்டு நீ 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்ன்றான். அவ்வளவு நம்பிக்கை நம்ம சமுதாயத்தில். நிறைய முதலாளிமார்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது கடையில உட்கார வச்சுட்டு போவாங்க. வந்து பார்த்தாக்கா அவன் முதலாளியா இருப்பான், இவர் கடைசில வேலைக்கு சேர்ந்துட்டு இருப்பார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்தை கொஞ்சம் தொட்டு தொடருங்கள். நம்பிக்கையாளர்கள் சஹாபாக்கள் பொதுவாகவே குறைஷிகள் மிக மிக நம்பிக்கையாளர்கள். அதற்கு சான்று நிறைய உண்டு. உதாரணத்திற்கு ஒன்றை நான் சொல்லுவேன். உலிபத்தி ரூமு ஃபீ அத்னல் அர்த். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குவான், ரோமிகளை சஹாபாக்கள் வெற்றி கொள்ளுவார்கள். ஃபீ பில்இ சினீன், பில்இ சினீன், சில வருடங்களிலே. இந்த வார்த்தை வந்தவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவும் உபய் இப்னு கலஃபும் பந்தயம் வைப்பார்கள். உபய் இப்னு கலஃப் சொல்லுவான், ரோமிகளை நீங்கள் வெற்றி கொள்வதா? அது நடக்கவே நடக்காது, ரோமிகளை வெற்றி கொள்ளவே முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், 3 வருடத்திலே நாங்கள் வெற்றி கொள்கிறோம். 10 ஆடு பந்தயம், 10 ஒட்டகம் பந்தயம், 3 வருஷத்துல வெற்றி. சரி என்று ஒப்பந்தம் நடக்கும். பெருமானாரிடத்திலே செல்லுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சென்று சொல்லுவார்கள், நாயகமே 3 வருடத்திலே வெற்றி கொள்ளுவோம் என்று நான் பந்தயம் கட்டி இருக்கிறேன் நாயகமே. பெருமானார் சொல்லுவார்கள், பில்உ என்ற வார்த்தைக்கு 3 என்ற அர்த்தம் அல்ல, 3லிருந்து 9 வரை எடுத்துக்கொள்ளும். அரபியில் இருக்கக்கூடிய பில்உ என்ற வார்த்தை 3லிருந்து 9 வரை. அதனால் நீ பந்தயம் கட்டியது தவறு, பந்தயத்தையும் காலத்தையும் கூட்டிக்குள், ஒட்டகையையும் கூட்டிக்குள். பெருமானார் சொல்லுவார்கள். சரின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு போவாங்க. 3 வருஷம் வேணாம், 9 ஆண்டு பந்தயம், 9 ஆண்டுகளில் நாங்கள் வெற்றி கொள்ளுவோம், ஒட்டகையை கூட்டிக் கொள்ளலாம், 100 ஒட்டகை என்று பந்தயம் கட்டுகிறார்கள். பந்தயம் நடக்கிறது. இதற்கு இடையிலே 9 வருடம் முடியவில்லை. பெருமானாரும் வஃபாத்தாயிட்டாங்க. பந்தயம் கட்டின உபய் இப்னு கலஃபும் வஃபாத்தாயிட்டான். 9 ஆண்டுகளுக்குள் உமர் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலத்தில் வெற்றி கிடைக்கிறது. உபய் இப்னு கலஃபினுடைய மகன் 100 ஒட்டகைகளை அபூபக்கர் ரலியல்லாஹுவிடத்திலே அனுப்பி வைத்தார். என்றோ நடந்த பந்தயம். ஆனால் நம்பிக்கை தவறாமல் தோற்று போனதற்காக 100 ஒட்டகைகளை அனுப்பி வைக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, 2 பக்கம் பந்தயம் நாம் கட்டுகிற பொழுது இருந்தது, அதற்கு பிறகு பந்தயம் மாற்றப்பட்டு விட்டது, 1 பக்க பந்தயம் தான் மார்க்கத்திலே ஜாயிஸ், அதனால் இந்த பந்தயம் ஹராம், இந்த ஒட்டகையை நீயே வைத்துக் கொள் என்றார்கள். எவ்வளவு நம்பிக்கை! குறைஷிகள் நம்பிக்கையாளர்கள். இந்த நம்பிக்கையான குறைஷி பாஷையிலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை கொடுக்கிறார்.
பெருமானாரும் சொல்லுவாங்க, நான் குறைஷ விரும்புறதுக்கு காரணம் இன்னி மின்ஹும், நான் குறைஷி. 7 காரணத்தை சொல்றாங்க. குறைஷியாக இருப்பதற்கு காரணம் நான் குறைஷி. வன்னுபுவத்து ஃபீஹிம், நபித்துவத்தையும் அல்லாஹ் குறைஷிகளுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கொடுத்தான். நுபுவத்து குறைஷிகளிடத்தில் உண்டு. வல் ஹிமாயத்து ஃபீஹிம், காபாவை பாதுகாக்கிற பொறுப்பையும் அல்லாஹ் அவர்களுக்கு தான் கொடுத்தான். வஸ்ஸிகாயத்து ஃபீஹிம், ஜம்சம் நீரை மக்களுக்கு விநியோகம் செய்கிற பொறுப்பையும் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், குறைஷிகளுக்கு. அது மட்டுமல்ல, குறைஷிகளுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஆமுல் ஃபீல், யானை படைகளை அழித்து குறைஷிகளுக்கு வெற்றியை கொடுத்தான். இந்த குறைஷிகள் அரபுகளிலேயே 10 நூற்றாண்டுகளாக அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் தலை வணங்கியதில்லை. அது மட்டுமல்ல, குர்ஆனிலே ஒரு சூரா குறைஷ் என்ற சூராவை இவர்களுக்காகத்தான் இறக்கி வைத்தான். லிஈலாஃபி குறைஷ் என்ற சூரா, குறைஷ் என்ற சூரா இவர்களுக்கு. அதனால் குறைஷிகளை பிரியப்படுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குறைஷியில மக்காவை தேர்ந்தெடுத்து, மக்காவுல அரபி பாஷையை தேர்ந்தெடுத்து, அதிலேயும் குறைஷிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து, அந்த குறைஷியிலும் அப்துல் முத்தலிபை தேர்ந்தெடுத்து அவர் மகன் அப்துல்லா, அப்துல் முத்தலிபின் மகன் அப்துல்லாவை அல்லாஹ் தேர்வு செய்கிறார். யார் இந்த அப்துல்லா? அப்துல் முத்தலிபுக்கு 10 மகன்கள். ஜம்சம் கிணறு எங்க இருக்குன்னு தெரியாமல் தூர்ந்து போனது. அப்துல் முத்தலிப் கனவு காணுகிறார்கள், ஜம்சம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நேர்ச்சை செய்கிறார்கள். ஜம்சம் நீர் எங்க இருக்கிறது, அது இருக்கிற இடம் கிடைத்து விட்டால் நான் என் பிள்ளை ஒன்றை இறைவா உனக்காக பலி கொடுக்கிறேன். அதற்கு பிறகு ஜம்சம் நீர் இருக்கிற இடம் காட்டப்படுகிறது. ஜம்சம் கிணறை தோண்டுகிறார்கள். பிள்ளைய பலி கொடுக்கணுமா இல்லையா? 10 பேத்து போட்டையும் பேரையும் குழுக்கள் போட்டா 10 தடவை எடுக்கிறாங்க. 10 தடவையும் அப்துல்லான்னு தான் வருது. 10 முறையும் அப்துல்லா. அப்துல்லாவை குர்பானி கொடுத்துட வேண்டியதுதான் என்று இருக்கிற பொழுது, அப்பொழுதுதான் ஒருவர் சொன்னார், இவரிலே நூரே முகம்மது இருக்கிறது, அதனால் ஒட்டகத்தை ஒரு சீட்டிலேயும் அப்துல்லாவை ஒரு சீட்டிலேயும் போட்டு எடுங்கள். ஒரு ஒட்டகம் அப்துல்லா, சீட்டெடுத்து அப்துல்லான்னு தான் வருது, ஒட்டகம் அல்ல. 4 ஒட்டகம் அப்துல்லா, அப்துல்லா தான் வருது, ஒட்டகம் அல்ல. 10 ஒட்டகம் அப்துல்லா, அப்துல்லா தான் வருகிறது, ஒட்டகம் வரவில்லை. ஏறி 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 100 ஒட்டகம் அப்துல்லா, இப்பதான் ஒட்டகம் என்று வருகிறது. இந்த 100 ஒட்டகத்தை கொடுத்து குர்பானி கொடுத்து அப்துல்லா காக்கப்படுகிறார்கள். பெருமானாரின் வருகைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்திய ஏற்பாடுகளை பாருங்கள். இந்த அப்துல்லா வீதி வழியாக செல்லுவார்களே, ஆனால் குறைஷி பெண்கள் பேசிக் கொள்வார்களாம், அப்துல்லாவின் முக அழகு, ஏதோ அப்துல்லா ஒரு காரியத்தை சாதிக்க போகிறார், அப்துல்லா ஏதோ ஒன்றை சாதிக்க போகிறார் என்று குறைஷிகள் பேசிக் கொள்வார்கள். அப்துல் முத்தலிப் யமனுக்கு வியாபாரத்திற்கு செல்லுகிறார். ஒரு பாதிரி அழைக்கிறார், கிறிஸ்துவ பாதிரி அழைத்து கண்ணியம் கொடுத்து, உங்களை பார்த்தால் ஷாம்மாவை போன்று தெரிகிறது. அப்துல் முத்தலிபுக்கு புரியல, ஷாம்மாண்டா என்ன? கல்யாணம் பண்ணாத ஒரு பையன் உங்கள்ட்ட இருக்கிறாரு, பனு ஜுஹரா கபீலாவை சார்ந்த ஒருத்தர் உங்கள்ட்ட வந்து சம்பந்தம் பேசுவாங்க, அவங்கள்ட்ட நீங்க பொண்ணெடுங்க, பனு ஜஹராவிடத்திலே பெண்ணெடுங்கள். காரணம், உங்களிடத்திலிருந்து ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தை ஒரு புதிய மார்க்கத்தை உலகத்திற்கு கொண்டு வரப்போகிறது என்று அப்துல்லா கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்துல் முத்தலிபுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, பனு ஜுஹராவிலே முன்னஜ்ஜிமா நட்சத்திர கணக்கு போட்டு ஆய்வு செய்கிற ஒரு பெண்மணி இருந்தால், சௌதா பின்த் ஜம்ரா, நட்சத்திரங்களை பார்த்தே கணக்கெடுக்கிற மாமேதை. இந்த பெண்மணி பனு ஜஹரா அந்த குலத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் அழைக்கிறாள். இதுல யாரோ ஒருவர் நதீரா இருக்கிறார். நதீரான்னா உலகத்திற்கே எச்சரிக்கை செய்பவள், உலகத்தை மாற்றி போடக்கூடியவள் ஒருவள் இருக்கிறார். எல்லாரும் கொண்டு வந்து ஒவ்வொரு பிள்ளையா காட்டுறாங்க, கல்யாணம் பண்ணாத புள்ள எல்லாத்தையும் காட்டுறாங்க. இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. கடைசியில் ஆமினா வருகிற பொழுது, ஹாதிஹி நதீரா தலிது நதீரா, ஹாதிஹி நதீரா தலிது நதீரா, இந்த பெண்மணி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பார். இந்த பிள்ளை எப்படி இருக்கும் தெரியுமா? உலகத்திற்கே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும், உலகம் முழுக்க இந்த பிள்ளையை பின்பற்றுகிற அற்புத ஆற்றல் படைத்த பிள்ளை இந்த பெண்மணியின் வயிற்றுக்குள் வளருவாள். அந்த பெண்மணி அன்று சொன்னாள், பனு அசத் கபீலாவை சேர்ந்த ஒரு பெண் அப்துல் முத்தலிப் கையில பிடிச்சிட்டு போறார் அப்துல்லாவை. அத்தாவும் மகனும் போயிட்டு இருக்கும் போது
இன்னைக்கு நடக்கிற வேலையை அன்னைக்கே செஞ்சிருக்கிறாங்க அந்த பொம்பளை. நேரா அப்துல்லாவை மட்டும் கூப்பிட்டு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என்னென்னலாம் கேட்குறியோ எல்லாம் நான் தர்றேன். அப்துல்லா சொல்லுவார்கள், நான் என் தந்தையை மீறிய வரலாறு இல்லை, அதனால் என் தந்தை யாரை தேர்வு செய்கிறாரோ அவர்களையே நான் தேர்வு செய்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்துல் முத்தலிப் தன்னுடைய மகனை அழைத்து செல்லுகிறாள். நபாலா. யார் அந்த நபாலா? நபாலா என்ற குலத்திலே பாத்திமா பின்த் ஹஸமியா என்ற பெண்மணி. அந்த பெண்மணி மறைவான விஷயங்களை கூட அறிந்து சொல்லுகிற ஆற்றல் படைத்த பெண்மணி. இந்த பெண்மணி இடத்திலே சென்று என் பிள்ளையை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்ல, அப்துல்லாவை பார்த்த உடனே எதிர்கால நபி இவரின் மூலமாக பிறக்கும் என்று அறிந்து கொண்ட பாத்திமா, அப்துல்லா, உன்னை நான் திருமணம் முடித்துக் கொள்ளுகிறேன், 1000 ஒட்டகைகளை உனக்கு நான் தருகிறேன். அந்த ஜோசியக்கார காஹினா பெண்மணி சொல்லுவாள். அப்துல் முத்தலிப் அப்துல்லாவை அழைத்துக் கொண்டு வருகிறார். அதற்கு பிறகுதான் அப்துல்லாவுக்கும் பனு சுஹராவை சார்ந்த ஆமினாவுக்கும் திருமணம் நடக்கிறது. எளிய முறையில் அழகிய திருமணம் நடந்து 2 பேர்களும் எளிதான முறையிலே வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஐயாமுத் தஷ்ரீக். இன்றைக்கு குர்பானி கொடுக்கிறோமா இல்லையா? குர்பானிக்கு அடுத்த நாள் 11, 12, 13 துல்ஹஜ் பிறை. இதுதான் ஐயாமுத் தஷ்ரீக், அல்லாஹ்வின் விருந்து நாள். இதற்கு பேரே அல்லாஹ்வின் விருந்து நாள். இந்த நாளில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினாவின் மணி வயிற்றில் தரிக்கிறார்கள். ஆமினாவின் வயிற்றிலே தரிக்கிற பொழுதே அன்றைக்கே ஆமினா ஒரு கனவு காணுகிறார்கள். அது கனவா நினைவா? கனவிலே சொல்லப்படுகிறது, அம்மா, இந்த கயிற்றை எடுத்து கழுத்திலே கட்டிக்கொள். என்னவென்று பார்க்கிறார்கள், உஇதுஹு பில் வாஹித் மின் ஷர்ரி குல்லி ஹாசித் வ குல்லி ஹல்கின் ஸாயித். இதை எடுத்து கழுத்திலே கட்டுன்னு கனவு பார்த்தாங்க. முழிச்சு பார்த்தா கயிறும் இருக்கிறது, தங்கத்திலே எழுதப்பட்ட ஒரு துண்டும் இருக்கிறது, தங்க துண்டும் இருக்கிறது. பார்த்தது கனவு, இங்கே நினைவில் இருக்கிறது. எடுத்து கட்டுகிறார்கள். ஆமினா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே பெருமானார் ஆமினாவினுடைய மணி வயிற்றிலே வளர்கிறார்கள். நம்மை போன்று பெருமானார் வளரவில்லை. அவர்கள் வயிற்றில் இருக்கிற பொழுது கூட அன்னைக்கு இதமாகத்தான் நடந்தார்களே தவிர, ஆமினா சொல்லுவார்கள், வாழ்நாளில் ஒரு முறை கூட என் மகன் என் வயிற்றில் எண்ணெய் உதைத்ததில்லை. வயிற்றில் கூட பெற்றோர்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் வளர்ந்து உயர்ந்த குழந்தை தான் பெருமானார். முதல் மாதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே தோன்றுகிறார்கள். அம்மா ஆமினா, நீ யாரை சுமக்கிறாய் தெரியுமா? உலகத்தினுடைய கர்த்தா. அவர் இல்லை என்றால் உலகம் இல்லை அம்மா. என் மகன், மகன்களில் உயர்ந்த மகன், உலகத்தினுடைய காரணக்கர்த்தாவை சுமக்கிறாய், கொஞ்சம் ஜாக்கிரதையா சுமந்துக்கம்மா என்று முதல் மாதத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கனவில் தோன்றி ஆமினாவுக்கு சொல்லுகிறார்கள். 2வது மாதத்திலே சீஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து விடுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அன்பு மகன் சீஸ் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே தோன்றி சொல்லுகிறார்கள், அம்மா, உலகத்திலே எத்தனை அகலாக்குகள் இருக்கிறதோ, நற்குணங்கள் மொத்தம் 360 மொத்தமாக ஒரு மனிதரிடத்தில் இருக்கிறது என்றால் பெருமானாரிடத்தில் தான் இருக்கிறது. 360 நற்குணங்களின் கதாநாயகர் அந்த பூமான் நபிகள் கோமானை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய், கொஞ்சம் ஜாக்கிரதையாக சுமந்து கொள்ளம்மா. 2வது மாதத்திலே சொல்லுகிறார்கள். 3வது மாதம் வருகிறது. 3வது மாதத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கனவிலே தோன்றி சொல்லுகிறார்கள், அம்மா, உலகத்தில் இருக்கிற எல்லா நியமத்துக்களுக்கும் சொந்தக்காரர். இந்த அத்து நியமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியமத்தை எண்ணி முடிக்க முடியுமா? எண்ணி முடிக்க முடியாத எல்லா நியமத்துக்களுக்கும், ஏன் உலகத்தில் இருக்கிற எல்லா நியமத்தையும் பெற்று இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க இருக்கிற காரணக்கர்த்தாவை சுமக்கிறாய், கொஞ்சம் உஷாரா சுமஞ்சுக்கம்மா. 3வது மாசம் 4வது மாசம் கனவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்சி தருகிறார்கள். அனைத்து மராத்திபுகள், உலகத்தில் அல்லாஹ்ட்ட இருக்கிற மர்த்தபா, இன்னைக்கு பூமியில நிறைய விருதுகள் இருக்கிறது. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு கைய 2 கைய தூக்குனதுனால அல்லாஹ் பார்த்தான், 2 சேர்த்து புடிச்சுக்கடான்னு கொடுத்துட்டான். 2 கைய தூக்குனதுனால. நான் யாருன்னு சொல்ல விரும்பல. சாதாரண உலகத்திலேயே நிறைய விருதுகள் உண்டு. ஆனால் பெருமானாருக்கு அல்லாஹ்விடத்தில் என்னென்ன விருதுகள்? சாலிஹ் என்ற விருது,
வழி அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள். வலிமார்களிலே நுக்கபாக்கள் உண்டு, நுஜபாக்கள் என்ற விருது இருக்கிறது. அபுதால்கள் உண்டு, அகியார்கள் உண்டு, முக்தார்கள் உண்டு, அன்வார்கள் உண்டு, அவுத்தாதுகள் உண்டு, ஆரிஃபீன்கள் உண்டு, குத்துபுகள் உண்டு, கௌசுகள் உண்டு, அக்தாபுகள் உண்டு, நபி என்ற விருது உண்டு, சஹாபி என்ற விருது உண்டு, ஷஹீதுகள் உண்டு, சித்தீக்குகள் உண்டு, உலுல் அஸ்மி என்ற விருதுகள் உண்டு. இதையெல்லாம் தாண்டி கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எல்லா மர்த்தபாக்களிலும் சிறந்த மர்த்தபாவான மகாமே மஹ்மூத், அல்லாஹ்வுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய மகாமே மஹ்மூத் என்ற இடத்திற்கு சொந்தக்காரரை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா, ஜாக்கிரதையாக சுமந்து கொள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், 5வது மாதத்திலே நபியுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தாயின் வயிற்றுக்குள்ளே காட்சி தந்து, தாயின் கனவிலே காட்சி தந்து, அம்மா உன் மணி வயிற்றிலே சாதிக்குல் அமீனை சுமக்கிறாய் அம்மா. பெருமானாருக்கு சாதிக் அமீன் எல்லாம் பிறந்து வாழ்ந்து மக்கள்கிட்ட பேர் வாங்கணும். பிறந்ததற்கு பிறகு இவருக்கு பட்டம் கொடுப்பாங்க. இறை இல்ல கொடை வள்ளல், ஏதோ 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்திருப்பாரு, அதனால இறை இல்ல கொடை வள்ளல் ஒரு பட்டம் கொடுப்பாங்க. ஆனால் பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் பட்டம் வாங்கிய நாயகம் உலகத்தில் வேற யாரும், நாயகத்தை தவிர வேற யாரும் இல்ல. பிறப்பதற்கு முன்னால் 5வது மாதத்திலே அந்த பிள்ளையின் உருவாக்கம் காமிலாகிற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அம்மா அஸ்-சாதிக் அல்-அமீன். 2 பட்டத்தை கொடுத்தவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகுதான் அகிலமும் அரபும் கொடுத்தது. கொஞ்சம் ஜாக்கிரதையா சுமந்துக்கம்மா. 6வது வானம் 6வது மாதத்திலே நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே காட்சி தருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இயற்கையிலே ரொம்ப கடினமான ஆளு. வந்த அந்த அம்மாவை மிரட்டிட்டு, அம்மா எல்லா பதவிகளுக்கும் சொந்தக்காரர் அவர். அதனால் அவரை சுமக்கிற பொழுது மிக ஜாக்கிரதையாக சுமந்து கொள்ளம்மா. 6வது மாதத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுபச்செய்தி சொல்லுகிறார்கள். இன்னொரு அதிர்ச்சியும் அந்த தாயாருக்கு காத்திருக்கிறது. ஷாம் நாட்டுக்கு கணவர் வியாபார நோக்கமாக செல்லுகிறார். அப்துல்லா கடுமையாக நோய்வாய்ப்படுகிறார். தன் தாய்மாமு வீட்டிலே தங்குகிறார். அங்கேயே வஃபாத்தாகிற சூழல் ஏற்படுகிறது. கடுமையான நோய் என்று கேள்விப்பட்டவுடன் அப்துல் முத்தலிப் தன்னுடைய மூத்த மகன் ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிபை அனுப்ப, அவர் செல்வதற்குள் அப்துல்லா வஃபாத்தாகிறார். தாருன் நாபிஆ என்ற இடத்திலே அப்துல்லா ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 மாத தாயின் வயிற்றிலே குழந்தையாக இருக்கிற பொழுதே தந்தை இறக்கிறார்கள். ஆமினா கவலைப்படுகிறார்கள். ஆமினாவின் கவலைக்கெல்லாம் ஆறுதலாக அந்த அண்ணல் தான் வயிற்றிலே வளர்கிறார்கள். 7வது மாதம் பிறக்கிறது. 7வது மாதத்திலே நபியுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவிலே தோன்றி, அம்மா லிவாஉல் ஹம்துக்கு சொந்தக்காரரை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா, வசீலாவுக்கு சொந்தக்காரரை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா. வசீலா என்ற சொர்க்கம் ஒருத்தருக்கு தான் உண்டு. பாங்கு துஆவுல கேட்கிறோம் அல்லவா, ஆதி முஹம்மதினில் வசீலா, யா அல்லாஹ் முஹம்மதுக்கு அந்த வசீலாவை கொடு. நாளைக்கு அல்லாஹ் ஓட்டு எடுப்பான். வசீலாங்கிறது ஒரு சொர்க்கம், ஒரு மாளிகை. 1,24,000 நபிமார்களும் எனக்கு வேண்டும் என்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், உம்மத்துமார்கள்ல எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போட்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு வசீலா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாரு வசீலாவை கொடுன்னு ஓட்டு போட்டிருக்கா? ஒருத்தர் இருக்காது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, இருக்காது. கடைசியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற பொழுது முஹம்மதுக்கு வசீலாவுக்காக ஓட்டு போட்டவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால், பல கோடி பேர்கள் பாங்கின் துஆவை ஓதி ஓதி என் நபிக்கு நீங்கள் வசீலாவை கொடுறப்பே, வசீலாவை கொடுறப்பே, வசீலாவை கொடுறப்பே என்று கோடிக்கணக்கான மக்கள் பெருமானாருக்கு வாக்களித்த காரணத்தினால் அந்த நாயகத்திற்கு அல்லாஹ் வசீலாவை கொடுப்பான். அந்த லிவாஉல் ஹம்துக்கும் வசீலாவுக்கும் சொந்தக்கார நாயகத்தை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா. 8வது மாசம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே தோன்றி சொல்லுவார்கள், அம்மா ஆமினா நீ யாரை சுமக்கிறாய் தெரியுமா? காத்தமுன் நபியின், நபியுல் அன்பியா, எல்லா நபிமார்களுக்கும் நபி. காத்தமுல் அன்பியா, நபிமார்களின் இறுதி முத்திரையான முஹம்மதை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா, ஜாக்கிரதை. 9வது மாதம் வரும். ஈசா அலா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
காட்சி தருவார்கள். முகம்மிலுல்லதியான், அம்மா முகம்மிலுல்லதியான், எல்லா மார்க்கத்தையும் மிகைக்கக்கூடிய தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய முகம்மிலுல்லதியான், எல்லா நியாமத்துக்களையும் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரணகர்த்தாவை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா என்று சொல்லி மறைகிறார்கள். 9 மாதம் முடிகிறது. 10வது மாதத்தின் துவக்கம். 10வது மாதத்தின் துவக்கம். மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா 2 பேர்களும் சொர்க்கத்திலிருந்து இறங்குகிறார்கள். உலகத்திலே இப்படி ஒரு குழந்தை பிறந்ததுண்டா? இப்படி ஒரு குழந்தை பிறந்ததுண்டா? வீடு முழுக்க பேரொளியாக இருக்கிறது. ஆமினா மிகைத்து போய் இருக்கிறார்கள். வீடு முழுக்க பேரொளி. பிரசவம் பார்ப்பதற்காக சொர்க்கத்து நாயகிகள் வரவழைக்கப்படுகிறார்கள். உருளீன்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். மலக்குகள் வரவழைக்கப்படுகிறார்கள். எல்லாம் பிரகாசம். பிரசவம் பார்க்கப்படுகிறது. பெருமானார் வெளியே வருகிறார்கள். அகிலம் முழுக்க இருளிருந்த இடமெல்லாம் வெளிச்சமாக மாறுகிறது. உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிற அந்த பூமான் வள்ளல் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூ உலகத்திற்கு வருகிற பொழுது எப்படி வருகிறார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது சஜிதாவின் நிலையிலே பெருமானார் பிறக்கிறார்கள். என்றைக்கும் நான் இறைவனுக்கு அடிமையாகவே இருக்க விரும்புகிறேன் என்று சஜிதாவில் பிறந்த நபிகள் பெருமானார் இறைவன் ஒருவன் என்று ஏகத்துவ விரலை ஏந்தியவர்களாக, மற்ற விரல்களை மடக்கியவர்களாக பெருமானார் இந்த பூமியிலே பிறக்கிறார்கள், அவதனிக்கிறார்கள். பூமான் நபிகள் கோமான் தொப்புள் அறுக்கப்பட்டவர்களாக. மற்ற புள்ளையெல்லாம் பிறந்த உடனே தொப்புளை நாம தான் அறுக்கணும். ஆனால் தொப்புள் அறுக்கப்பட்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்கிறார்கள். ஹதனா செய்யப்பட்டவர்களாக இந்த பூமியிலே பிறந்தவர்கள் மொத்தம் 14 பேர்கள் தான். உலகத்திலேயே உலகம் எத்தனை பேர்களை சந்தித்திருக்கிறதோ அத்தனை கோடி பேர்களிலேயும் 14 பேர்கள் தான் ஹதனா செய்யப்பட்டு பிறந்தவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் மட்டும்தான் ஹதனா செய்யப்பட்டு முக்கம்மலாக பரிசுத்தமாக பிறந்தவர்கள். அந்த குல்ஃபத் என்று சொல்லுகிற அந்த தோல் தான் அசுத்தத்தின் வெளிப்பாடு. அந்த அசுத்தம் இல்லாமல் பிறந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியிலே பிறக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை டாக்டர் ரிச்சர்ட் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியிலே பிறக்கிறார்கள். பொதுவாகவே குழந்தைகள் பூமியிலே பிறக்கிற பொழுது அந்த குழந்தைகள் மேலே ரத்தம் இருக்கும். அதை கழுவுவதற்காக தண்ணீரை ஊற்றுவார்கள். அந்த தண்ணீர் அசுத்தத்தை கழுவும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற பொழுது தண்ணீரை பெருமானாரின் மேனியிலே ஊற்ற அந்த தண்ணீர் பெருமானாரின் மேனியில் பட்டவுடன் அது பன்னீராக மாறியது. பெருமானாரின் மேனியில் பட்டவுடன் அது பன்னீராக மாறி அண்ணல் பெருமானாரின் உடலை விட்டு பிரிகிற பொழுது அது கண்ணீராக பிரிந்தது என்று எழுதுகிறான். நான் நாயகத்தின் உடலை விட்டு பிரிந்து விட்டேனே என்று கண்ணீராக பிரிந்தது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியிலே பிறக்கிறார்கள். எந்த மாதம்? ரபியுல் அவ்வல் மாதம். ஆதலுஸ்ஸனா, வருடத்திலேயே பருவம் நிறைந்த பூத்து குலுங்கும் மாதம் ரபி, முதல் வசந்தம் என்று சொல்லுவார்கள். பெருமானார் முதல் வசந்தத்தில் பிறக்கிறார்கள். முத்தாய்ப்பாக திங்கட்கிழமையில் பெருமானார் பிறக்கிறார்கள். பிறந்ததும் திங்கட்கிழமை, இறந்ததும் திங்கட்கிழமை. பெருமானார் ஹஜருல் அஸ்வதை பொறித்ததும் திங்கட்கிழமை. பெருமானார் திங்கட்கிழமை செய்த சாதனைகள் ஏராளம் உண்டு. அதனால் தான் நன்றிக்கடனாக ஒவ்வொரு திங்களும் பெருமானார் நோன்பு வைத்தார்கள். நான் பிறந்ததற்கு நன்றியாக என் இறைவனுக்கு நோன்பு வைக்கிறேன் என்று திங்கள் தோறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கிறார்கள். அதுக்கு அரபியில யோமுல் இஸ்னைன் பேரு. நமக்கு பேரு திங்கள் கிழமைன்னு அன்னையில இருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். திங்கள் கிழமை வாரத்தின் முதல் நாளே நம்மள்ட்ட திங்கள் கிழமை தான் சாப்பிடுறதுல இருந்து ஆரம்பிப்பாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். பெருமானார் பிறந்தவுடன் பேசிய முதல் பேச்சு சிறு குழந்தையாக இருக்கிற பொழுதே பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு வருகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வாசீலா.
இதைத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு பெருநாளும் சொல்லுகிறோம். பெருமானார் பேசிய முதல் பேச்சு தான் பெருநாள் அன்று நம் ஒவ்வொருவரும் மூச்சாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தஸ்பீகை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிறந்த நாள் அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய பேச்சு இது. தொட்டில் குழந்தைகள் சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது 10 பேர்கள் பேசி இருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லும். அதில் பூமானும் ஒன்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். முதல் பேச்சு பிறந்த உடனே அவங்க பேசினது 4வது கலிமாவை பேசினார்கள். வரலாறு சொல்லுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டில் குழந்தையாக இருக்கிற பொழுது தாயாரை பரிசுத்தப்படுத்துவதற்காக இன்னி அப்துல்லா தொட்டில் குழந்தை பேசுகிறது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசாவை பரிசுத்தப்படுத்துவதற்காக தொட்டில் குழந்தையாக இருக்கிற பொழுது பேசிய வரலாறுகள் உண்டு. ஜுரைஜ், யார் அந்த ஜுரைஜ்? தாயாருக்கு ஹிதுமத்து செய்வதில் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்த ஜுரைஜ் பெரிய துறவி ஜாஹித். ஒரு நாள் நபில் தொழுது கொண்டிருக்கிற பொழுது அம்மா அழைக்கிறாங்க. நபில் தொழுது கொண்டிருக்கிற பொழுது தாய் தந்தை அழைத்தால் தொழுகையை விட்டு விட்டு பதில் சொல்ல வேண்டும். இது மார்க்கத்தின் சட்டம். நபில் தொழுகைக்கு தக்பீர் கட்டி ஜுரைஜ் நிற்கிற பொழுது அம்மா கூப்பிடுறாங்க. தொழுகையிலே நிற்கிறோம், அம்மாவா அல்லாவா, அம்மாவா அல்லாவா என்று வருகிற பொழுது தாயை விட்டு விட்டு இறைவனுக்கு மரியாதை கொடுக்கிறார். அந்த அம்மா பொறுமை இழந்து ஒரு பத்துவா செஞ்சிட்டாங்க. இவன் கெட்ட பேர் எடுக்காமல், விபச்சாரி என்ற பெயர் எடுக்காமல் இவன் இறக்கக்கூடாதுன்னு பத்துவா செஞ்சிட்டாங்க. அன்னையின் பத்துவா. இன்னொரு பக்கம் இவர் பெரிய ஆபித். அன்னையின் பத்துவா எப்படி பழிக்கிறது? காலம் கடறுகிறது. இவர் ஜாஹிதாக துறவியாக தன்னுடைய இடத்தில் இருக்கிறார். போராமை பிடித்தவர்கள் ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்கிறார்கள். ஒரு குழந்தையை கொண்டு வந்து அந்த பெண் சொல்லுவாள், இவரின் மூலமாகத்தான் நான் இந்த குழந்தையை பெற்றேன். விபச்சாரி என்ற பெயர் கிடைக்கிறது. எல்லோரும் விபச்சாரி என்று அழைக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார். இவர் இபாதத் காப்பாற்றுகிறது. அந்த குழந்தை இடத்திலே கேட்டார், உன் தகப்பன் யார் என்று கேட்டார். அந்த பச்சை பாலகன் சொன்னது, என் தகப்பன் இன்னவன் என்று சொன்னது. இவர் இல்லை என்று சொல்லுகிறது. தொட்டில் குழந்தை பேசியது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றுவதற்காக தொட்டில் குழந்தை பேசுகிறது. அஸ்ஹாபுல் உஹ்தூதை காப்பாற்றுவதற்காக தொட்டில் குழந்தை பேசுகிறது. பெருமானார் யமாமா போருக்கு செல்லுகிற பொழுது ஒரு குழந்தையை அழைக்கிறார்கள். பிறந்த குழந்தை மன் அன, நான் யார் என்று கேட்கிறார்கள். அந்த குழந்தை சொன்னது, அன்த முஹம்மத், அன்த முஹம்மத், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்ற அந்த குழந்தை ஈமான் கொண்ட வரலாறு உண்டு. இப்படி தொட்டில் குழந்தை பேசியது. அந்த சாதனையையும் பெருமானார் செய்கிறார்கள். பிறந்த நாள் அன்றே அல்லாஹு அக்பர் கபீரா என்ற தஸ்பீஹை ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கிறார்கள். பெருமானார் பூமியிலே பிறந்து விடுகிறார்கள். இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தியை கேட்டு யூதர்கள் அடைந்த அதிர்ச்சி. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், எனக்கு 7 வயதாக இருந்தது. யூத பாதிரி நஜ்மே அஹ்மத் பிறந்து விட்டதே, யூத மதங்கள் அழிக்கப்பட்டு விடுமே, யூத மதங்கள் அழியப் போகிறதே என்று அந்த குழந்தையை கொல்வதற்கு என்னென்ன வழியோ முகம்மதை கொல்வதற்கான திட்டங்களை யூதர்கள் அன்றே தீட்டினார்கள். முகம்மதை மட்டுமல்ல, இந்த மார்க்கத்தை அழிப்பதற்கான திட்டம் அன்றிலிருந்து இன்று வரை யூதர்களால் திட்டம் போடப்படுகிறதே. அதற்கு முதல் அஸ்திவாரம் பெருமானார் பிறந்த நாள் அன்று போடப்பட்ட திட்டம். மக்காவிலே ஒரு யூதர் இருக்கிறார். அந்த மனுஷன் ரொம்ப நல்ல ஆளு. மக்காவில் இருக்கிற யூதர் பெருமானார் பிறந்த செய்தி கிடைக்கிறது. நேரா அப்துல் முத்தலிப் வீட்டுக்கு போனாரு. முகம்மதை பார்க்கிறார். அடையாளங்களை கண்டார். பின்னால் சில முடிகள் இருக்கும், முத்திரை முடிகளாக. பிறந்த 2 நாட்கள் பால் குடிக்காத அந்த குழந்தை, இதுவெல்லாம் சரியா என்று கேட்கிறார். இதெல்லாம் சரியா? அந்த குழந்தை பால் குடித்ததா? 2 நாட்கள் பால் குடிக்கவில்லை. இந்த குழந்தை தான் இறுதி நாள் வரை நபியாக இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுப்பான், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று அப்துல் முத்தலிபிடத்திலே சொல்லிவிட்டு புறப்படுகிறார். குழந்தை பிறந்த நாள். அப்துல் முத்தலிப் குழந்தையை எடுத்துக்கொண்டு காபாவுக்கு செல்லுகிறார். காபாவிலிருந்து வெளியே வருகிற பொழுது கைஸ் என்று சொல்லுகிற யூத பாதிரி, கைஸ் என்று சொல்லுகிற கிறிஸ்துவ பாதிரி அழைக்கிறார். இந்த குழந்தையை பார்க்கிறார். அப்துல் முத்தலிபுக்கு மரியாதை செலுத்துகிறார். மரியாதை செலுத்திவிட்டு சொன்னார், இந்த குழந்தை 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் வாழும்.
நான் தௌராத்திலே படித்திருக்கிறேன். இந்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று கைஸ் என்ற பாதிரி சொல்லுகிறார். அப்துல் முத்தலிபுக்கு ஏக சந்தோஷம். ஆனாலும் கூட இப்லீஸுக்கு கவலை விட்டுவிடுமா? இப்லீஸ் ஓலமிட்டு அழுதது 4 முறைதான் வரலாறு சொல்கிறது. ஓலமிட்டு அழுதது. முதலாவதாக அல்லாஹ் இப்லீஸை சபித்த நேரம், இப்லீஸை சபிச்ச நேரத்தில் அவன் ஓலமிட்டு அழுகிறான். இரண்டாவது இந்த பூமியிலே இறக்கிய நேரம், வானத்திலிருந்து பூமியில இறக்கி சபிக்கப்பட்டவனாக இறக்கப்பட்டதால் ஓலமிட்டு அழுதான். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளன்று ஓலமிட்டு அழுகிறான். என்னுடைய வேலைகளை எல்லாம் கெடுக்க வந்திருக்கிறார், உலகத்தை செழிப்பாக்க வந்திருக்கிறார் என்று மண்ணை வாரி போட்டு அழுகிறான். நான்காவதாக என்றைக்கு சூரத்துல் ஃபாத்திஹா இந்த உலகத்திற்கு இறங்கியதோ அந்த நாள் அவன் அழுத அழுகை. சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய நாள் அவன் அழுத அழுகைக்கு அளவில்லை. காரணம், உலகத்திலேயே போரடிக்காமல் ஓதப்படுகிற ஒரு சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, குர்ஆன். நான் ஒரு பாட்டை 10 தடவை கேட்டாக்கா போர் அடிச்சு போயிடும், அந்த பாட்டை கேட்க மாட்டான். ஒரு ஹிஸ்டரியை 10 தடவை கேட்டா போர் அடிச்சு போயிடும். ஆனால் ஒவ்வொரு நாளும் சூரத்துல் ஃபாத்திஹா எத்தனை முறை ஓதிக்கொண்டிருக்கிறோம். என்றைக்காவது போர் அடித்திருக்கிறதா? அதனால நான் தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவெல்லாம் ஓத மாட்டேன், வேற எதையாவது ஓதுவேன் என்று சொல்ல முடியுமா? போர் அடிக்காத ஒரு சூறாவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை இறக்கிய நாளன்று அவன் அழுததை போன்று வேறு எந்த நாளும் அழுகவில்லை. அந்த இப்லீஸ் தன்னுடைய பட்டாளங்களை அழைக்கிறான். அழைத்து இன்றைக்கு உலகத்தின் கதாநாயகர் முகம்மது பிறந்து விட்டார், முகம்மது பிறந்து விட்டார், இப்பொழுதே அவரை அழிக்க வேண்டும் என்று புடைசூழ புறப்படுகிறான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தின் பாதுகாப்பு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை மலக்குகளிடத்தில் கூட ஒப்படைக்கவில்லை, தானே பொறுப்பெடுத்துக் கொண்ட காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொலை செய்வதற்காக வந்த இப்லீஸை தூக்கி எறிகிறார்கள், தன் ரெக்கையால் தூக்கி எறிகிறார்கள். புகாரியில் பதிவான ஹதீஸ் இது. அதுன் என்ற இடத்திலே போய் அந்த இப்லீஸ் விழுந்த வரலாறு உண்டு. பெருமானார் பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை குறிக்கும் முகமாக நிறைய அற்புதங்கள் இந்த பூமியில் நிகழ்கிறது. பெருமானார் பிறந்த நாள் அன்று 1000 ஆண்டுகள் எரிந்து கொண்டிருந்த அணையா நெருப்பு, பாரிஸில எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அணைகிறது. முனஜ்ஜிமீன்கள் எல்லாம் கணக்கிடுகிறார்கள், அணையா நெருப்பு அணைகிறதே, என்ன காரணம்? இந்த நெருப்பு வணங்கிகளை அணைப்பதற்கு ஒரு மனிதர் பிறந்து விட்டார். கிஸ்ரா நாட்டு மன்னன் கட்டியிருந்த கோட்டை இன்றைக்கு உலக அழகு கூடங்கள் என்று சொல்லுகிறோம். கிஸ்ரா மன்னனை போன்று அன்றைக்கு கட்டிய மாளிகையை போன்று உலகத்தில் யாரும் கட்டவில்லை. அந்த மாளிகைக்கு கட்டியவர்கள் கொடுத்த கேரண்டி 1000 ஆண்டுகள், 1000 ஆண்டு கேரண்டி கொடுக்கப்பட்ட கட்டிடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பிறந்த நாள் அன்று 14 துண்டுகளாக கீழே விழுகிறது. அதிலேயும் ஒரு அர்த்தத்தை அல்லாஹ் காட்டுகிறான். இன்னும் 14 தலைமுறை தான் ஆட்சி செய்யும், அதற்கு மேல் உன் ஆட்சி இருக்காது என்று காட்டுவதற்காக 16 துண்டுகள் விழுகிறது. கிஸ்ரா நாட்டு மன்னன் அப்ரோஸ், கிஸ்ரா நாட்டு மன்னன் அவனிடத்தில் இருந்த 300 காஹின்களை அழைக்கிறார், ஜோசியக்காரர்களை அழைக்கிறார். அதில் அரபு குலத்தை சார்ந்த அஸ்ஸாயிப் என்ற ஜோசியக்காரரையும் அழைக்கிறார். அழைத்து இப்படி 1000 ஆண்டுகள் தாங்காக இருக்கிற கட்டிடத்தில் இருந்து 14 கற்கள் விழுந்திருக்கிறது என்றால் என்ன நடந்தது என்று கேட்கிற பொழுது அவர்கள் கணக்கிட்டு பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், கிஸ்ரா அரசே, உன்னுடைய அரசை அழிப்பதற்கு ஒரு கதாநாயகன் பிறந்திருக்கிறார், அவர் ஒரு காலத்தில் வருவார், இதை தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வருவார் என்று அன்றைக்கே சாயும் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் பிறக்கிறார்கள். தஜ்லா நதியில் இருந்த தண்ணீர், தஜ்லா என்ற நதியில் இருந்த தண்ணீர் முழுவதும் வற்றி போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்லுகிறார்கள், நாங்கள் சிலை வணங்கிகளாக இருந்தோம். வரக்கா சொல்லுவார், நாங்கள் 5 பேர்கள் ஒன்றாக சேர்ந்து சென்றோம். நானும் ஸைதும் உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஸும் உஸ்மான் இப்னு ஜுவைரிஸும் இன்னொருவரும் 5 பேர்களுமாக நாங்கள் சென்றோம். சிலைகளை போய் பார்க்கிற பொழுது எல்லாம் கவிழ்ந்து கிடந்தது என்கிறார். என்று முகம்மது பிறந்தாரோ அன்று எல்லா சிலைகளும் கவிழ்ந்து கிடந்தது என்று சொல்லி காட்டுகிறார். நஜ்ஜாசி அழைக்கிறார். மன்னர் நஜ்ஜாசி அபிசீனியாவுக்கு வரக்கத் இப்னு நௌஃபலையும் அழைக்கிறார், ஸைதையும் அழைக்கிறார். இந்த நாள் யாராவது ஒரு
குழந்தை பிறந்ததா என்று கேட்கிற பொழுது அந்த ஸைது சொன்னார், ஆம் பிறந்தது. ஒரு அதிசயமும் நடந்தது. அபூ குபைஸ் மலையிலிருந்து ஒரு மனிதர் ரெக்கைகளோடு வந்து இறங்கினார். தல்ல ஷைத்தான் வ குஸிரத்தில் அஸ்னாம். ஷைத்தான் இன்றோடு துளைந்தான், ஷைத்தான் இன்றோடு துளைந்தான், சிலைகள் எல்லாம் இனி உடைக்கப்பட்டு விடும் என்ற சத்தத்தோடு அந்த மனிதர் கிளம்பியதை நான் பார்த்தேன் என்று ஸைது சொல்ல, அதே நேரத்தில் வரக்கா சொல்லுகிறார், நானும் சிலைகளை சென்று பார்த்தேன், எல்லாம் கவிழ்ந்து கிடந்தது. நஜ்ஜாசி சொல்லுவார், ஒரு நபி பிறந்து விட்டார், நான் படித்திருக்கிறேன், நான் இன்ஜீலில் படித்திருக்கிறேன், அந்த நபி உதயமாகிவிட்டார். இதன் ஆட்சி, இந்த நஜ்ஜாசியினுடைய ஆட்சி அந்த மன்னரின் காலுக்கு கீழ் வரும், முகம்மதுக்கு கீழ் வரும் என்று சொல்லி காட்டுகிறார். என்றால் பெருமானார் பிறந்த நாள் அன்று ஏற்பட்ட அதிசயங்கள் ஆயிரம் அதிசயங்கள் நடக்கிறது. பெருமானார் பிறக்கிறார்கள். யார் பால் கொடுப்பது என்று வருகிற பொழுது அண்ணல் பெருமானாருக்கு பால் கொடுப்பதற்காக 10 பேர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறார். 7 நாட்கள், பிறந்த 2 நாள் வரைக்கும் பால் குடிக்கல பெருமானார். 7 நாட்கள் ஆமினா பால் கொடுக்கிறார்கள். அதற்கடுத்து அபூ லஹபினுடைய அடிமை சுவைபா, பெருமானார் பிறந்தார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் என் அடிமை உரிமை என்று அபூ லஹப் சொல்லுவானே, சுவைபாவை பார்த்து அந்த சுவைபா பால் கொடுக்கிறார்கள். அடுத்து பனு சாத் கபீலாவை சார்ந்த ஒரு பெண்மணி பால் கொடுக்கிறார்கள் ஹலீமாவுக்கு முன்னால். அதற்கு பிறகு 4ஆவதாக கௌலா பின்துல் முன்திர் பெருமானாருக்கு பால் கொடுக்கிறார்கள். 5ஆவதாக உம்மு ஐமன் பெருமானாரின் பரக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக நபிகள் பெருமானாருக்கு பால் கொடுக்கிறார்கள். பனு அஸ்லம் கபீலாவில் 3 அக்கா தங்கச்சி குழந்தை பெற்றிருக்கிறாங்க. பால் சுரக்கவில்லை. கேள்விப்படுகிறார்கள், ஒரு அதிசய மனிதர் பிறந்திருக்கிறார், அவர் தன்னுடைய மடுவிலே வாய் வைத்தால் பால் கிடைக்கும் என்று சொன்னதற்காக 3 பேர்களும் அந்த குழந்தையை எடுத்து மார்பிலே வைக்கிறார்கள். பால் சுரக்கிறது. பெருமானார் குடிக்கிறார்கள். அஸ்லம் கபீலாவை சேர்ந்த 3 பேர்கள் பெருமானாருக்கு பால் கொடுக்கிறார்கள். 9ஆவதாக உம்மு ஃபர்வா பால் கொடுக்கிறார்கள். 10ஆவதாகத்தான் ஹலீமத்து சாதியா ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுக்கிறார்கள். என்றைக்கு பெருமானார் பால் குடிக்க ஆரம்பிக்கிறார்களோ அன்றைய ஷைத்தானின் வருகை. முதல்ல ஷைத்தான் பூமிக்கும் வானத்திற்கும் இடையிலே மலக்குகளினுடைய செயல்பாடுகளை கணக்கிடுவதற்காக இந்த ஷைத்தான்கள் செல்வதுண்டு. அது பெருமானாரின் வருகையோடு தடுக்கப்படுகிறது. இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வருகை ஆயிரம் அதிசயங்களை நிகழ்த்தி இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்க பூமான் பறக்கிறார்கள். அந்த நாயகத்தினுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரின் வழிநடந்து வாழ்க்கையில் சிறக்க தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.